வணக்கம், என் பேர் சித்ரா. நான் மூத்துக்குடி பஞ்சாயத்துலேருந்து ஜிஎஸ்டிபி மூலமாக இந்த அமலைச்செடியிலேருந்து இந்த ஆகாய தாமரை செடியிலேருந்து ப்ராடக்ட் பண்ணுற இந்த கிளாஸுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து இந்த ப்ராடக்ட் பண்ணுறது கற்று தந்துட்டுருக்காங்க. 2 ட்ரெயினர்ஸ் வந்து எங்களுக்கு இதை சொல்லி தந்துருக்காங்க. எங்கள் ஊர்கிட்ட நிறைய குளத்துல வாய்க்காலில் இந்த மலைச்செடி நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இதெல்லாம் வச்சு இவ்வளோ பண்ண முடியுங்கிறது எங்களுக்கு இவ்வளோ நாள் தெரியல. அதுவும் இல்லாமல் அதோட வேஸ்ட்லேருந்து எப்படி உரம் தயாரிக்கணும், அதை வந்து நம்ம அரைச்சி கூழாக்கி பேப்பர் எப்படி தயாரிக்கணுங்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் தந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதே கோர்ஸில் நாங்கள் வந்து காளான் வளர்ப்பே 2 நாள் கற்றுக்கிட்டோம். அதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே அந்த வேஸ்ட்லேருந்து நாங்கள் வந்து காளான் வந்து எப்படி அதில் வளர்க்கலாம் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது மூலமாக எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் நாங்கள் கற்றுக்கிட்டு பின்னாடி எங்களுக்கு ஒரு மந்த்லி ஒரு இன்கம்காக எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்களுக்கு கற்றுக்கிட்டதுக்கு உதவி செஞ்ச மத்திய அரசுக்கும் எங்கள் ஊராட்சிக்கும் எங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி. வணக்கம், என் பேர் ஹெலன். நான் எம்காம் பிஎட் படிச்சிருக்கிறேன். வேலையில்லா பட்டதாரி. வீட்டில் தான் இருந்து பிள்ளைகளை பார்த்துட்ருக்குறேன். அந்த சமயத்தில் தான் எல்சி அக்கா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு கைவினை பொருள் பயிற்சி கொடுக்குறோம், வரிய ஹெலன் அப்படின்னாங்க. நாங்கள் வந்த பிறகு தான் தெரிந்தது ரொம்ப பெரிய உலகத்தில் போன மாதிரியே இருக்குது. ஆகாய தாமரைனாலே நம்ம நீரை வந்து பாழ்படுத்துகிற ஒரு இதாக நினச்சிட்ருந்தோம். ஆனால் அதிலிருந்து இவ்வளோ மதிப்பு கூட்டக்கூடிய பொருட்கள் செய்யலாங்கிறத வந்து இங்கே வந்து தான் பயிற்சியை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே கூட பின்னணும், பர்ஸ் செஞ்சோம், பேக் செஞ்சோம், நிறைய பேஸ்கட் செஞ்சோம். இதெல்லாம் ரொம்ப நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து இப்போ நமக்கு வந்து பூமியை அழிக்கக்கூடிய ஒரு சக்தினா அது பிளாஸ்டிக்காக இருக்குது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நமக்கு என்னதாவது கண்டுபிடிக்கணுன்ற ஒரு முயற்சியில் இந்த அரசாங்கம் முயற்சி எடுத்துருக்கு. அதில் வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து குறைந்தது 5 வருஷமாக நமக்கு பயன்பாட்டில் இருக்கும். அவ்வளவு உறுதியாக இருக்குது. அதனால் இந்த பொருளுடைய அதனுடைய பயனை எனக்கு எடுத்து சொன்ன அது பயிற்சி கொடுத்த எல்சி மேடத்துக்கும் சுஜிதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மத்திய அரசுக்கும் IFGTPக்கும் ரொம்ப நன்றி. தேவன் சாருக்கும் ரொம்ப நன்றி. மார்ச் நிரஞ்சலின். நான் மூக்குப்பேரி கிராமத்துலேருந்து வரேன். எங்கள் கிராமத்தில் போன ஜனவரி 21 ஆகாய தாமரையிலேருந்து மதிப்பு கூட்டு பொருட்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ட்ரைனிங்கை ஒரு 42 நாள் கொடுத்துட்ருக்காங்க. ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். முதல்ல ஆகாய தாமரைன்னா நாங்களாம் சின்ன பிள்ளையில அதை வெடித்து விளாடுவோம். ஆனால் இதில் இவ்வளோ பொருட்கள் செய்ய முடியுமா அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. ட்ரைனிங் கொடுத்த எல்சி அக்கா, சுஜி அக்கா ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு நல்லா அழகாக சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த கை பழக்கம் வர்றதுக்கு நல்ல காரணம்னு அது அவங்க தான். அதுக்கு காரணமாக இருந்த ஜிஎஸ்டிபிக்கும் IFGTPக்கும் ரொம்ப நன்றி செலுத்துக்கிறேன். மத்திய அரசு வந்து பெண்களோட வாழ்க்கை தரம் மேம்படணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு செலவு பண்ணி எங்களுக்கு இந்த ட்ரைனிங் கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. இது வந்து வீட்டில் இருந்தே பெண்கள் வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட் படிச்சிருக்கேன். டீச்சர் ப்ரொஃபஷனை தாண்டி இது வந்து நம்ம வேலைக்கு போக முடியாத பெண்களுக்கு வந்து இது வந்து ஒரு வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ட்ரைனிங்காக இருந்தது. கண்டிப்பாக நாங்கள் இந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இதை பண்ணணும்னு ஒரு முடிவே பண்ணியிருக்கோம். இது தாண்டி காளான் வளர்ப்பு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுவும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த மத்திய மாநில அரசுகளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ஷீபா. நான் மூக்குப்பேரி பஞ்சாயத்துலேருந்து இந்த ட்ரைனிங் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்துட்டு எம்காம் பிஎட் முடிச்சிருக்கேன். என்னோடய ப்ரைமரி எய்ம்னு பார்த்தோம்னா டீச்சிங் தான். பட் இந்த ஜிஎஸ்டிபியிலேருந்து இந்த ஆகாய தாமரை மூலமாக இந்த கூட பின்னுற ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ட்ரைனிங் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நான் டீச்சிங் முடிச்சிருந்தாலுமே எனக்கு இந்த வேலை வந்துட்டு எங்களுக்கு செகண்டரி ஆப்ஷனாக எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதே ப்ரோக்ராமில் நாங்கள் வந்துட்டு காளான் வளர்க்குறத பற்றியும் தேனீ வளர்ப்பு பற்றியும் நாங்கள் படிச்சிருக்கோம். எங்களுக்கு அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஜிஎஸ்டிபிக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி எங்களுக்கு ட்ரைனிங்ஸ் சொல்லிக் கொடுக்க வந்த ட்ரெயினர்ஸ் 2 பேர் இருக்காங்க, சுஜி அண்ட் எல்சி அக்கா. அவங்களுக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.